வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வாரம் ராஜாங்கம் டாஸ்க் போயிட்டு இருக்கு. இதுல ராஜா, ராணி அப்படின்னு 2 நாடா பிரிச்சிருக்காங்க. இந்த 2 நாட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க உள்ள போர்ல இங்க திருடிட்டு ஜெப்ரி அவர்கள் வச்சுட்டாரு. அந்த செங்கோல தான் பார்த்தீங்கன்னா, குச்சி அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்லத் தெரியாம குச்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய ப்ராப்ளமா போயிட்டு இருந்துச்சு. அது யார் திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கலாய்ச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க தான் திருடுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கல. ஸோ ராஜா ராணி சார்பா இருக்கிறவங்க அந்த மக்கள்லாம் ஒத்துக்கல. இப்போ பார்த்துட்டீங்கன்னா, மஞ்சரி அவர்கள் அந்த செங்கோலை எடுத்துட்டு வரணும். இது திருடு போனது பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, பெரிய பிரச்சனை ஆயிரும். எனக்கு அவமானம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொன்னதுக்கப்புறம், படை தளபதியா இருக்கக்கூடிய மஞ்சரி அவர்கள் இந்த ராஜா நாட்டுக்கு அங்க போய் தேடி பார்த்துருக்காங்க. அந்த சடார்ன்னு அவங்களாம் வரத பார்த்துட்டு டக்குன்னு அது கிடைக்காதனால, திருப்பி அவங்க நாட்டுக்கே தப்பிச்சு ஓடிட்டாங்க. இதுக்கு இடையில பார்த்துட்டீங்கன்னா, திரும்ப நான் போயிட்டு அந்த செங்கோலை கண்டுபிடிச்சுட்டு வரேன். நான் பார்த்துட்டீங்கன்னா, ராணி கிட்ட பெரிய பரிசு பொருளை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சௌந்தர்யா அவர்கள் அந்த நாட்டுக்குள்ள குதிச்சு வந்துட்டாங்க. ஒன்றும் பெரிய கேட்லாம் கிடையாது. சுமாரான ஒரு சின்ன கேட்டு தான். ஈஸியா தாண்டி குதிச்சிடலாம். ஏன்னா தாண்டி குதிச்சு வந்த டைம்ல அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா சிறை வச்சுருவாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் அவர்கள் மாட்டிட்டாங்க. ராணி நாட்டுல பார்த்தீங்கன்னா அவரை சிறை வச்சிருக்காங்க. இப்போ சௌந்தர்யா வசமா அங்க மாட்டிக்கிட்டாங்க. ஸோ ஒருத்தர் அங்க போய் மாட்டிட்டாரு. இன்னொருத்தரை பிடிக்கணும்னு கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருந்தப்பதான் ஜெப்ரியால பார்த்துட்டீங்கன்னா சௌந்தர்யா மடக்கப்பட்டு பிடிச்சு இப்போ பார்த்துட்டீங்கன்னா ராஜா நாட்டுல சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா, ஹாட் டாபிக்கா போயிட்டுருக்கு. சௌந்தர்யாவுக்கு ராணி கெட்டப்ப குடுத்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் அத மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ சாஜனா அவர்கள், சாஜனா தேவி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல அவங்களோட இதெல்லாம் இல்ல அப்படின்னு தான் வந்துகிட்டு இருக்கு வெளியில. பட் ராணிக்கான ஒரு மிடுக்கு அதெல்லாம் இல்ல. வேற ஆள்ட்ட குடுக்கலாம். பவித்ரா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சௌந்தர்யா குடுத்திருந்தா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்கு. பட் அது மிஸ் ஆயிருச்சு. இந்த வீக் அவ்வளோதான். நாளைக்கு ஒரு நாள் 4 1/2 முடிஞ்சுச்சு இந்த வீக்லி டாஸ்க் அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த செங்கோல எடுக்க இப்ப மாட்டிக்கிட்டு இங்க சிறையில் அடைப்பட்டுருக்காங்க. இவங்க எப்ப ரிலீஸ் ஆவாங்க? என்ன நிபந்தனை வைப்பாங்க? ஒருவேளை முத்துவ விட்டாதான் எங்க நாட்டு ஆள விட்டாதான் உங்க நாட்டு ஆள விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் புடிச்சு கிடிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபைனலா நீங்க விடுங்க. அதுக்கப்புறம் நாங்க விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டர ஓப்பன் பண்ணி, அதுக்கப்புறம் உள்ளுக்கு போ வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.